சிந்து சமவெளி நாகரிகம் போல் பழமையான நாகரிகமாக கருதப்படுகிறது கீழடி. இந்தியாவில் கீழடி என்கிற ஒற்றை சொல் இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் பலராலும் உச்சரிக்கப்படுகிறது. காரணம், கீழடியில் கண்டறிந்த எழுத்துகள் 2500 வருடங்களுக்கு முன்பே சாமானிய மக்களின் எழுத்தறிவு திறனுக்கு சான்றாக அமைந்துள்ளது. அங்கு வாழ்ந்த மக்களின் கட்டிடக்கலை அவர்களின் நாகரிகம் பற்றிய பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் 2014 முதல் 2016 வரை 2 கட்டங்களாக இந்த கீழடி அகழாய்வு நடைபெற்றது. முதல் 2 அகழாய்வுகளின் ஆய்வறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2023 ஆண்டு ஜனவரி மாதம் சமர்ப்பித்தார். இந்த ஆய்வறிக்கை 982 பக்கங்களுக்கு எழுதப்பட்டிருந்தது. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் அறிக்கை தொடர்பாக சில கேள்விகளை எழுப்பி அறிக்கை அமர்நாத் ராமகிருஷ்ணனிடமே திருப்பி அனுப்பப்பட்டது. அது மட்டுமின்றி அவரை பணிமாற்றமும் செய்தது. கீழடி அகழாய்வு அறிக்கையில் போதுமான ஆய்வு தகவல்கள் இல்லை என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் கூறியிருப்பது தமிழக அரசியலில் அதிர்வலைகளை கிளப்பியது. இந்தியாவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாடு அகழ்வாராய்ச்சிகள் புறக்கணிக்கப்படுவது ஏன்? ஆதிச்சநல்லூர் ஆய்வறிக்கை 15 வருடம் தாமதமானது அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளும் பொழுது அரசியல் செய்யப்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. எங்கிருந்து தொடங்கியது கீழடி அகழ்வாராய்ச்சி? மதுரையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள கீழடி தொல்லியல் தளத்தை 2014 ஆண்டு வாக்கில் இந்திய தொல்லியல் துறையின் கண்காணிப்பாளராக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் கண்டறிந்தார். யாராவது தோண்டும் போது அங்கே பழங்கால பொருட்கள் கிடைக்கும். அதை வைத்து அகழ்வாய்வுகள் மேற்கொண்டு தொல்லியல் துறையினர் ஆராய்வார்கள். ஆனால் வைகை நதிக்கரை முழுவதும் கள ஆய்வு செய்து 293 இடங்களில் மேற்கொண்டு அதில் ஒரு இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் இந்த கீழடி. முதல் 2 கட்டங்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழுவும் 3ஆம் கட்ட ஆய்வை 2017 முதல் தமிழ்நாடு தொல்லியல் துறை அகழாய்வை மேற்கொண்டு வந்தது. கீழடி அகழாய்வின் போது கிடைத்த முதல் 2 கட்ட ஆய்வுகளில் ஆய்வுக்கான மாதிரிகளாக கார்பன் சோதனைக்கு அனுப்பப்பட்டன. கார்பன் சோதனை என்பது பழங்கால பொருட்களின் வயதை தீர்மானிக்க கார்பன் 14 டேட்டிங் முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த முறை 60,000 ஆண்டுகளுக்கு முந்தைய பொருட்களை துல்லியமாக மதிப்பிட முடியும். கீழடியில் 88 கரிம பொருட்கள் சேகரிக்கப்பட்டன. அதில் 23 மாதிரிகள் கார்பன் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டன. 18 கரிம பொருட்கள் புளோரிடாவில் உள்ள பீட்டா அனலிட்டிக்கல் லேபரேட்டரியில் AMS ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. 5 கரிம பொருட்கள் புதுடெல்லியில் உள்ள இன்டர் யூனிவர்சிட்டி அக்சலரேட்டர் சென்டரில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. மொத்தம் 12% ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் 25% அகழாய்வு செய்தால் மட்டும்தான் முடிவுகள் வெளிவரும் என்று கூறப்படுகிறது. கீழடியில் தொன்மையான மனிதர்கள் ஏராளமானோர் கூடி வாழ்ந்ததற்கான முக்கியமான சான்றுகள் கிடைத்துள்ளதாக தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் கிமு 8ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்ததாக கூறப்படுகிறது. 7 லட்சம் ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் குறியீடுகளுடன் பானைகள் கிடைத்ததாகவும் இங்குள்ள தமிழ் பிராமி அல்லது தமிழி எழுத்து அசோக பிராமியின் தாக்கத்தை கொண்டதல்ல, மாறாக இலங்கையில் கிடைத்த பிராமி எழுத்துக்களோடு ஒத்துப்போகக்கூடியவை என்றது அறிக்கை. அறிக்கைமேடு, காவிரிப்பட்டணம், கொர்க்கை போன்ற ஒரு சில இடங்களை தவிர தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இந்த காலகட்டத்தைச் சேர்ந்த கட்டிட தொகுதிகள் கிடைத்ததில்லை என்று கூறப்படுகிறது. யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பகடைக்காய், சுடுமண், செம்பு, இரும்பு உள்ளிட்ட பொருட்கள் கிடைத்துள்ளன. தென்னிந்திய பகுதியில் குதிரையின் எலும்புகள் கிடைக்கப்பட்டது கீழடியில் மட்டுமே. இது பற்றிய ஆய்வறிக்கையை இந்திய தொல்லியல் துறையின் தலைமையிடத்தில் கடந்த 2023 ஆண்டு ஜனவரியில் சமர்ப்பித்தார் அமர்நாத் ராமகிருஷ்ணன். இந்த அறிக்கை 982 பக்கங்களுக்கு எழுதப்பட்டிருந்தது. அந்த அறிக்கைக்கு அத்துறையில் 2 வருடமாக எந்த பதிலும் இல்லாமல் கீழடி அகழ்வாய்வின் ஆய்வறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டது. திருப்பி அனுப்ப காரணமாக இந்திய தொல்லியல் துறை கூறியது, கீழடியில் நிலவியதாக சொல்லப்படும் 3 காலகட்டங்களுக்கும் சரியான பெயர்களை வழங்க வேண்டும். ஆய்வறிக்கையில் வழங்கப்பட்டுள்ள வரைபடங்களுக்கு பதிலாக மேம்பட்ட வரைபடங்களை வழங்க வேண்டும். முதலாவது காலகட்டம் கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை நிலவிருக்க வேண்டும் என அறிக்கை கூறும் நிலையில் அதற்கு உறுதியான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேள்விகளை எழுப்பியது. சிந்து நாகரிகத்திற்கும் கீழடிக்கும் உள்ள ஒற்றுமையை IAS அதிகாரி R பாலகிருஷ்ணன் கூறியிருந்தார். பகடைக்காய், விளையாட்டு பொம்மைகள், முதுமக்கள் தாலி, மாடுகளை கட்டி அணைத்து சண்டையிடும் ஓவியங்கள், இந்தியாவில் எங்கும் நடக்காத சேவல் சண்டை, சேவலுக்கு நடுகள் போன்றவை கீழடி நாகரிகத்தின் ஒற்றுமையை குறிப்பிடுவதாக அவர் கூறியிருந்தார். மத்திய அரசு இந்த ஆய்வறிக்கையை திருப்பி அனுப்பியதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் தனது கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார். தமிழரின் பண்பாட்டு பெருமையை மறைக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் கூடுதல் சான்றுகள் தேவை என திருப்பி அனுப்பியிருக்கிறது. இது தமிழ் பண்பாட்டின் மீதான பாஜக அரசின் அப்பட்டமான தாக்குதல். திராவிட பண்பாட்டு அடையாளமான சிந்துவெளி நாகரிகத்தை அழிக்க நினைக்கும் பாஜக இதுவரை சரஸ்வதி நாகரிகத்தை எந்தவித அறிவியல் சோதனைகள் மூலமும் நிரூபிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இது பற்றி கருத்து கூறிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, 5350 ஆண்டுகள் பழமையானவர்கள், தொழில்நுட்பம் கொண்டவர்கள், மூத்த நாகரிகம் படைத்த முதுமக்கள் என்றெல்லாம் உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் நாட்டில் இருக்கும் மத்திய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம்? தமிழர்களை எப்போதும் 2ஆம் தர குடிமக்களாகவே வைத்திருக்க வேண்டுமா என்று தெரிவித்திருந்தார். இதற்கு தனது கண்டனங்களை தெரிவித்த MP சு வெங்கடேசன், தமிழ்நாட்டின்
தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் என்றைக்கும் எதிரிகள் யார் என்பதை ஒன்றிய தொல்லியல் துறையின் ஒவ்வொரு செயலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. புராணங்களை வரலாறாக மாற்ற நாள்தோறும் பணியாற்றி வரும் பாஜக அரசு அதே வேகத்தோடு நமது வரலாற்றை மறைக்கவும் பணியாற்றி வருகிறது என இப்படி பல்வேறு தமிழக தலைவர்கள் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வந்த வேளையில் கீழடி விவகாரம் தமிழகத்தின் திமுக அதிமுக இடையே வார்த்தை போரை ஏற்படுத்தியுள்ளது. தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா எடப்பாடி பழனிசாமி மற்றும் அகழாய்வு பணிகளை விமர்சிக்கும் வகையில் கார்ட்டூன் கேரக்டரில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக நிர்வாகிகள் அமைச்சர் ராஜா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கீழடி அகழாய்வு பணிக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் தான் 105 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் 33 இடங்களில் ஆய்வு நடத்தப்பட்டதாகவும் கூறினார். இதற்கு திமுக MLA எழிலன் மறுப்பு தெரிவித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். திமுக ஆட்சி காலத்தில் தான் சுமார் 27 கோடிக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டு அகழாய்வு நடத்தப்பட்டதாக கூறினார். இந்த நிலையில் திமுக மீது மக்களுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பு இருப்பதாகவும் அதனை மறைப்பதற்காக கேலி சித்திரங்கள் அவதூறுகளை திமுக பரப்பி வருவதாகவும் இதற்கெல்லாம் மக்கள் தக்க தண்டனை வாங்குவார் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கீழடியை அங்கீகரிப்பதில் நிர்வாக ரீதியான சிக்கல்கள் இல்லை. கீழடி அகழாய்வு முடிவை வெளியிட மத்திய அரசிடம் பெருந்தன்மை இல்லை. ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியும் இதேபோல் இழுத்தடித்தார்கள். இந்நிலையில் கீழடி அகழ்வாராய்ச்சியை மத்திய அரசு ஏற்க மறுப்பது மொழியின் மீதான தாக்குதலாகவே கருத தோன்றுகிறது என்று விமர்சனங்கள் வருகின்றன. இந்திய தொல்லியல் ஆய்வு மையம் கண்டறிந்த சுமார் 1 லட்சம் கல்வெட்டுகளில் சுமார் 60,000 தமிழ்நாட்டில் உள்ளன. அதில் 5,000க்கும் மேற்பட்டதே படிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கீழடியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் இந்திய வரலாற்றையே மாற்றி எழுதும் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றனர்.